ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வணக்கம். இன்றைக்கி என்ன லாங் வீடியோ அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் பட்டனையும் டச் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ ஒன்றுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். ஸ்கிப் பண்ணாத முழு வீடியோ பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு நான் போடுற வீடியோ முழுசாக புரியும். எங்களை மாதிரி வளர்ந்து ஒரு சின்ன யூடியூப்க்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற சப்போர்ட்டில் தாங்க எங்களுக்கு நெக்ஸ்ட்டு வீடியோ போடுறதுக்கு தோணும். சப்போர்ட் பண்ண அனைத்து உறவுகளுக்கும் ரொம்ப 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 நன்றி கடன் பட்டிருக்குங்க. இன்றைக்கி வெள்ளி விற்கிற விலைக்கு புது கொலுசு எடுக்கிறதுன்றது என்ன மாதிரி மிடில் கிளாஸ் பெண்களுக்கெல்லாம் ஒரு கனவாகவே இருக்குங்க. ஏன்னா வெள்ளி தங்கம் மட்டும்தான் விலை அதிகமாக இருந்தது. இன்றைக்கி வெள்ளியும் தங்கத்துக்கு நிகராகவே விலை ஏறிடுச்சுங்க. இதுதான் என்னோடய கொலுசு. இந்த கொலுசு எடுத்து கிட்டத்தட்ட ஒரு வருஷம் தாங்க ஆகுது. அதுங்காட்டியுமே பல்ல கஞ்சிட்டு போயிடுச்சுங்க. ஒரு சிலர்லாம் கொலுசு 5-6 வருஷம் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நமக்கு ஒரு வருஷமே தாங்க மாட்டேங்குது. போன மாதம் சித்திரையில் எடுத்து இந்த மாதம் சித்திரையெல்லாம் இப்படி பல்ல கஞ்சிட்டு போயிடுச்சுங்க. இப்போ பாருங்கள், வாஷ் பண்ணதும் நல்லா பளிச்சுன்னு தெரியுதா? இந்த மாதிரி தாங்க நம்ம பழைய கொலுசை புதுப்பிச்சு வேணுன்னா போட்டுக்கலாம். புது கொலுசுன்றது நமக்கு ஒரு எட்டாத கனியாகவே இருக்குது. கொலுசு எவ்வளோ பளிச்சுன்னு எப்படி சூப்பராக இருக்கா? வீடியோ ஸ்கிப் பண்ணாது முழுசாக பாருங்கள். அப்போ தாங்க உங்களுக்கு அதுக்கு வீட்டில் இருக்கிற பொருளே எடுத்துக்கலாங்க. ஒரு எலுமிச்சங்காய் முழுசாக, தேவையான அளவு கல்லுப்பு, சோடாப்பு, ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் ஷாம்புங்க. பாருங்கள், இந்த பொருள் தான் நான் எடுத்திருக்கேன். ஒரு பாத்திரம், அப்புறமா இன்னொரு கப்பில் தண்ணி எடுத்துருக்குங்க. இந்த கொலுசு தான் என்னோடய கொலுசு தாங்க. இப்போ நான் இதை தான் பளிச்சுன்னு மாற்ற போகிறேன். வெள்ளி கடைக்காரர் கூட சொல்லாத ரகசியத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேங்க. வீடியோவை முழுசாக பாருங்கள். இப்போ ஒரு பாத்திரம் எடுத்துக்கிட்டு அதில் முழு லெமனை பிழிஞ்சு விட்டுக்கலாம். லெமன் ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கணும் அப்படிலாம் எதுவும் இல்லைங்க. காஞ்சி போன லெமனாக இருந்தால் கூட ஓகே தான். இந்த முழு லெமனையும் புழிஞ்சு விட்டுட்டு அப்படியே நம்ம கப்பில் அந்த தொல்லியுமே போட்டுக்கலாங்க. நெக்ஸ்ட்டு கல்லுப்பு எடுத்துக்கிறேங்க. நான் கல்லுப்பு தான் எடுத்திருக்கேன். அப்புறமா பார்த்திங்களா, இட்லிக்கு பயன்படுத்தக்கூடிய அந்த சோடா உப்பு கொட்டினதுமே அந்த லெமனும் சோடா உப்பும் சேர்ந்து எப்படி நுர வருது பாருங்கள். இந்த மாதிரி கொட்டிக்கலாங்க. கொட்டிக்கிட்டு இப்போ ஷாம்பு, ஹெட் அண்ட் ஷோல்டர் ஷாம்பு எடுத்துலையா, அதையும் நல்லா ஒரு ஷாம்புமே ஃபுல்லாக நசுக்கி பிதுக்கி விட்டுட்டு கவரையுமே அதிலையே போட்டுக்கலாங்க. நான் கொஞ்சம் மிச்சம்லாம் வைக்கல, ஒரு ஷாம்புமே போட்டாச்சு. நீங்கள் எந்த ஷாம்பு வேணாலும் எடுத்துக்கலாம். இந்த ஷாம்பு தான் அப்படின்னு எதுவும் கிடையாதுங்க. இப்போ நல்லா கலக்கி விட்டுட்டு செயினை ஒரு 4-5 மணி நேரம் நல்லா ஊற வச்சாச்சுங்க. எனக்கு நெக்ஸ்ட் டே கொலுசு இருந்தால் போதும் அப்படின்றனால நல்லா ஒரு 5-6 மணி நேரம் ஊற வச்சாச்சு. அப்படி இல்லைன்னா நமக்கு இன்னொரு மெத்தட் ஈஸியாக இருக்கும். நைட்டு ஊற வச்சுட்டு காலையில் வாஷ் பண்ணால் ரொம்ப ஈஸியாக இருக்கும். நல்லாவும் அழுக்கு ஊறி வந்துடும். பாருங்கள், தேய்ச்ச இடமும் தேய்க்காத இடமும் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். நல்லா இந்த மாதிரி லெமன் தோலை வச்சு ஒரு டைம் நல்லா வெளிப்பக்கமும் உள்பக்கமும் தேய்ச்சி எடுத்துக்கிட்ட பிறகு இது கோல்கேட் டூத் பேஸ்ட் தாங்க நம்ம எடுத்துருக்க போகிறோம். அதையும் நல்லா எல்லா இடத்துலையும் படுற மாதிரி இந்த மாதிரி உள்ளே வெளியே இந்த மாதிரி 2 ட்ரிப்பு நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்களா, அந்த தண்ணி இருந்தது இல்லையா, கொலுசு ஊற வச்ச தண்ணி அப்படியே மெட்டியும் தேய்ச்சி பார்க்கலாம். அதுவும் மண்ணுங்க, புதுசு தான். இப்போ எடுத்துகிட்டு 2-3 நாள் தான் ஆச்சு. மலையில் சேத்துல பூந்து மெட்டி என்ன கலராக இருக்குது பாருங்கள். அப்படியே நம்ம இந்த மாதிரி கொலுசை சுத்தம் செஞ்சாலும் எனக்கெல்லாம் இன்னொரு மழை வரவிருந்தாங்க கொலுசு நல்லா வெள்ளையாக இருக்கும். மழை வந்ததுன்னா நம்ம காட்டுக்குள்ளார மாடாட பிடிக்க போனோமா, அந்த சேருக்குள்ளார அப்படியே கால் கொலுசு எல்லாம் மூழ்கி மேலே எடுக்கும்போது செம்மண் பற்றுங்க. விவசாயிகள்லாம் இப்படி தான் இருக்கும். இந்த ஆடு வேறு ஒரு பக்கம் என்னையை தொல்லை பண்ணிட்டு இருக்குங்க. லெமன் தோலை 2யுமே எடுத்து தின்னு பிடிச்சி இப்போ அந்த தண்ணியும் குடிக்கிறதுக்கு பார்க்குது. அதையெல்லாம் பாருங்கள், அந்த தண்ணி எப்படி குடிக்குதுங்க. அது உப்பு சுவை புளிப்பாக இருக்கும், அது நல்லாயிருக்கும் போல். அப்படியே மிச்சம் இருக்கிற தண்ணியை நல்லா ப்ரஷ் வச்சு நம்ம நகத்தையும் ஒரு வாஷ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி வாஷ் தான் பண்ணிகிட்ருக்கேன். இந்த ஆடு என்ன குறும் பண்ணுது பாருங்கள். இந்த தண்ணி இப்போ குடிக்குது, திருப்பியும் குடிக்குதுங்க. இப்போ நம்ம கொலுசு நல்லா 2 கொலுசையும் கோல்கேட் டூத் பேஸ்ட் போட்டு தேய்ச்சிட்டு இப்போ தண்ணியில் அலசி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. பாருங்கள், கொலுசு இப்படி தான் இருக்குது. எடுத்துகிட்டு வந்துட்டு ஒரு 2 மணி நேரம் விட்டுட்டுங்க. நீங்கள் உடனே வேணுன்னா நல்லா ஒரு துண்டில் வச்சு ஈரத்தை தொடச்சிக்கலாம். இது நான் கொண்டு போட்ட உடனே ஒரு 2 மணி நேரம் கழிச்சு அதே காஞ்சிக்கிச்சு. இப்போ பவுடரை கொட்டி இந்த மாதிரி நல்லா கொலுசில் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி
விட்டுக்கலாம் பாருங்கதா. இந்த மாதிரி பவுடர் அள்ளி அள்ளி இந்த பக்கம் முன்பக்கம் பின்பக்கம் 2 பக்கமுமே எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நம்ம வந்து போட்டுக்கலாங்க. இது வந்து நான் அந்த மிஷின் மேலே போட்டதுனால கலர் உங்களுக்கு தெரியல, கருப்பாகவே இருக்க மாதிரி இருக்குது. துணியில் வச்சு காட்டுறேன் பாருங்கள், எப்படி பளிச்சுன்னு இருக்குது பாருங்கள். கடைக்காரர் சொல்லாத ரகசியம் இதுதாங்க. பவுட்ரு போடணும், நல்லா வாஷ் பண்ணிவிட்டு பவுட்ரு போட்டோமா நல்லா பளிச்சுன்னு வந்துடும் பாருங்கள். இந்த டிப்ஸு தான் கடைக்காரர் ஆனால் யாரும் நம்மக்கிட்ட வந்து சொல்கிறது இல்லைங்க, எந்த அளவுக்கு ஒயிட்டாக இருக்குது அப்படின்னு நீங்களே பாருங்கள். பாருங்கள் நல்லா நல்லா பளிச்சுன்னு இருக்கா. கொலுசு டேமேஜாக தாங்க இருக்குது. அந்த எடுத்துகிட்டு வந்த ஒரு 5-6 மாதத்துக்குள்ளாரையே 3 இடத்துல பற்ற வச்சுங்க. திருப்பியும் எல்லாம் பிடுங்கிச்சு, பற்ற வைக்கிற மாதிரி இல்லை. தாங்குறவர்களும் தாங்கட்டும், அப்புறமா மாற்றிட்டு எடுக்க முடிஞ்சால் எடுக்கிறது, எடுக்க முடியலனா போகிறது அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சுங்க. எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள், பளிச்சுன்னு தெரியுதா. நீங்களும் இந்த மாதிரி உங்கள் கொலுசை வந்து பாப்பாயின் கொலுசு, உங்கள் கொலுசு எந்த கொலுசு வேணாலும் இந்த மாதிரி புதுப்பிச்சுக்கலாங்க. மெட்டியும் அப்படியே ஒரு தேய்ச்சாச்சு, அதுவும் நல்லா பளிச்சுன்னு இருக்குங்க. வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. வீட்டுக்குள்ளாரையே இருக்கிறீங்க, விவசாயம்லாம் பண்ணல அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி சுத்தம் செஞ்சு போட்டால் ஒரு 3 மாதத்துக்கு நல்லா அப்படியே கூட இருக்குங்க. இந்த விவசாயம் செய்கிறவங்கள பாடுலாம் ரொம்ப ரேருங்க. ஒரு மழை பெய்யறது இருந்தால் கொலுசு நல்லாயிருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப்